அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. பெரம்பலூர் அருகே விவசாயிகளுக்காக ஒதுக்கப்பட்ட சுமார் 6000 டன் உரங்கள் பதுக்கப்பட்டு கேரளத்திற்கு கடத்தப்பட்ட விவகாரத்தில் வேளாண் உதவி இயக்குநர் உட்பட 2 அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் துரைசாமி வழங்க நாம் கேட்கலாம். துரைசாமி, மேலும் விவரங்கள். பெரம்பலூர் மாவட்ட விவசாயிகளுக்காக ஒதுக்கப்பட்ட உரங்கள் முறைகேடாக வெளி மாவட்டங்களுக்கும் கேரளாவுக்கும் கொண்டு செல்லப்பட்டதாக எழுந்த புகார் தொடர்பாக வேளாண்மை துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு ஒதுக்கப்பட்ட சுமார் 6000 டன் உரங்கள் பதுக்கி வைத்து வெளி மாவட்டம் மற்றும் வெளி மாநிலங்களுக்கு கடத்தி விற்பனை செய்ததாக அண்மையில் புகார் எழுந்தது. இது தொடர்பாக விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகள், விவசாயிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்ததோடு விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்திலும் பகிரங்கமாக கேள்வி எழுப்பினர். இதையடுத்து மாவட்ட ஆட்சியர் சரண்யா அரி உத்தரவின் பேரில் வேளாண்மை துறை, காவல்துறை மற்றும் மாவட்ட நிர்வாக அதிகாரிகள் இணைந்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த விசாரணையின் தொடர்ச்சியாக பெரம்பலூர் மாவட்ட வேளாண்மை உதவி இயக்குனர் தரக்கட்டுப்பாடு ராதாகிருஷ்ணன் மற்றும் வேளாண் அலுவலர் தரக்கட்டுப்பாடு சண்முக சுந்தரம் ஆகிய இருவரும் தற்காலிகமாக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் பெரம்பலூர் மாவட்ட வேளாண்மை இணை இயக்குனர் பாபுவிடம் விளக்கம் கேட்டு துறை ரீதியாக நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கு முன்னதாகவே உர விற்பனையில் விதிமீறல்கள் கண்டறியப்பட்டதாக கூறி 49 சில்லறை உர விற்பனை நிலையங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ள வேளாண்மை துறை அதிகாரிகளில் ஒருவரான ராதாகிருஷ்ணன் தரப்பில் பெருமளவில் உரம் கடத்தப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை மறுத்து விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளார். ஒரு சில உர விற்பனை நிலையங்கள் விதிமீறல்கள் நடந்திருக்கலாம் என்றும் அதற்கேற்ப சம்பந்தப்பட்ட கடைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும், ஆனால் மாவட்டம் முழுவதும் பல்லாயிரக்கணக்கான டன் உரங்கள் கடத்தப்படுவதாக கூறுவது உண்மை இல்லை என்றும் அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் விவசாய சங்கங்கள் மற்றும் புகார்கள் முன்வைத்த சமூக ஆர்வலர்கள் 2 அதிகாரிகள் மீதான மட்டும் நடவடிக்கை முடித்துவிடக் கூடாது என்றும் மொத்த விற்பனையாளர்கள், சில்லறை விற்பனையாளர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் என முழு வலைப்பின்னலையும் விசாரிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். மேலும் பெரம்பலூர் மட்டுமின்றி மற்ற மாவட்டங்களுடன் இந்த விவகாரத்து தொடர்பாக ஏதேனும் தொடர்பு உள்ளதா என்பதை முழுமையாக விசாரிக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெரம்பலூர் விவசாயிகளுக்காக ஒதுக்கப்பட்ட உரம் உண்மையில் யாருடைய கைக்கு சென்றது, முறைகேட்டின் பின்னணி இன்னும் யார் இருக்கிறார்கள், கேரளாவுக்கு உரம் சென்றதாக கூறப்படும் புகாரின் முழு உண்மை என்ன என்ற கேள்விகளுடன் தற்போது பெரம்பலூர் மாவட்ட விவசாயிகள் மத்தியில் எழுந்துள்ள நிலையில் தொடரும் துறை ரீதியான விசாரணையில் அடுத்த கட்ட நடவடிக்கை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தும் என காத்திருக்கின்றனர். ஷாம், விரிவான விவரங்களுக்கு நன்றி துரைசாமி. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765.